Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான அதே நேரத்துல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல தக்காளி ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 4 நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இத ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அந்த தக்காளியில மேல இருக்கிற தோல் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. லைட்டா ஆற விட்டுட்டு ஆறினதுக்கு அப்புறமா அதுல மேல இருக்கிற தோலை மட்டும் அப்படியே எடுத்துறலாம். இப்போ பாருங்க நான் 4 தக்காளியுமே எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது தனியா இருக்கட்டும். அடுத்தது ஒரு 5 டேட்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஒரு அரை கப் அளவு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சாப்பர் எடுத்திருக்கேன். சாப்பர் இல்லைன்னா நீங்க மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பர்ல இந்த தக்காளி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே ஊற வச்சிருக்கிற டேட்ஸை தண்ணி எதுவும் இல்லாம டேட்ஸை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க மிக்ஸிலனா பல்ஸ் மோட்ல ஒரு 2 முறை சுத்தி எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிரஷ் ஆயிருக்கு. தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தக்காளியும் டேட்ஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியில இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஹீட்லயே ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் இருக்கும். பாருங்க அதுல உள்ள தண்ணி எல்லாமே வத்திட்டு கொஞ்சம் திக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க பிரெட் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.